கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தேவஜனமே, இன்றைக்கும் இந்த வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். குணமுள்ள ஆத்துமா செழிக்குமா? உதாரண குணமுள்ளவன் என்றால் யார்? இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் இதற்கான சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வதே இல்லை. ஆனால் நாம் செழித்திருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். தேவஜனமே, இன்றைக்கும் உதாரண குணம் என்றால் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் ஜெனரஸ் மேன் என்று இந்த வார்த்தைக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, அந்த ஜெனரஸ் மேன் என்றால் அர்த்தம் என்ன என்று 5 காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, உதார குணமுள்ள மனுஷன் எப்படி இருப்பானாம்? அதிகம் கொடுக்க விரும்புவானாம். அதாவது மற்றவர்களிடத்திலிருந்து வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதில் அதிகம் பிரியப்படுகிறவன் தான் உதார குணமுள்ளவன். இரண்டாவது, தன்னிடத்தில் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதவன். அதற்காக அவனிடத்தில் அதிக பணம் இருக்கிறதா, அதிக வசதி இருக்கிறதா என்றால் இல்லை. தன்னிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் உதவி என்று கேட்பவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தனக்கு இருக்கிற கொஞ்ச பணத்தை அழகாய் திட்டமிட்டு செலவிடக்கூடியவன். மூன்றாவது, நன்மை செய்ய வாய்ப்பு வரட்டும், நான் செய்கிறேன் என்று காத்திருக்காமல் எளியவர்களை பார்க்கும் போது, கஷ்டத்தில் இருப்பவர்களை பார்க்கும் போது தன்னால் இயன்றதை கொடுத்து உதவி செய்கிறவன் தான் உதார குணம் உள்ளவன். நான்காவது, நான் பெற்றிருக்கிற செல்வம் அனைத்தும், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அனைத்தும் என் தேவன் எனக்கு கொடுத்தது. இந்த ஆசீர்வாதம் என் தகுதிக்கானது அல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் அதை அவருக்காக உபயோகப்படுத்துவேன் என்று எந்த ஒரு மனுஷன் தேவனுக்காக அதிகமாய் உபயோகப்படுத்துகிறானோ அவன்தான் உதார குணம் உள்ளவன். கடைசியாக, மற்றவர்களுக்கு இருக்கிற ஒன்று தன்னிடத்தில் இல்லையே என்று மற்றவர்களை பார்த்து கவலைப்படாத ஒருவன், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாத ஒருவன், எனக்கு தேவன் இதை கொடுத்திருக்கிறாரா, இது போதும் என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கிறது சந்தோஷப்படுகிறவன். இப்படி எந்த ஒரு மனுஷன் இருக்கிறானோ அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவனுடைய ஆத்துமா செழிக்கும். தேவஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளால் இந்த 5 காரியங்கள் இருக்குமானால் நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் செழித்திருக்க செய்வார், உங்களையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். இன்றைக்கும் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையின்படியாக நான் மற்றவர்களுக்கு அதிகம் கொடுக்கிறேனா அல்லது அதிகம் வாங்க விரும்புகிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் யார் கொடுப்பார்களோ என்று ஏங்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அந்த ஏக்கத்தை விட்டுவிட்டு நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினையுங்கள். இரண்டாவது, உங்களிடத்தில் உதவி கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்வதை விட்டு விடுங்கள். உண்மையாய் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் உங்களால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். பணம், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கட்டும், நான் கொடுக்கிறேன் என்று. அப்படி அல்ல. உங்களிடத்தில் இருக்கிறதை திட்டமிட்டு செலவு செய்துவிட்டு ஒரு சிறிய பங்கை மற்றவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதனால் வருகிற ஆசீர்வாதம் அதிகம். மூன்றாவது, வாய்ப்பு வரட்டும், நான் உதவி செய்கிறேன் என்று காத்திருப்பதை விட ஆண்டவர் கஷ்டப்படும் போது அல்லது ஒரு வேளைக்கு உணவில்லாமல் திகைத்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் செழிக்க செய்வார். நான்காவது கூட, நான் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் என் தேவன் கொடுத்தது, ஆகவே நான் செலவிடுவேன் என்று ஒரு பகுதியை அவருக்கு செலவிட்டு பாருங்கள். உங்கள் ஆத்துமா செழிப்பது நிச்சயம். கடைசியாக, அவர்களுக்கெல்லாம் இது இருக்கிறதே, எனக்கு அது இல்லையே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நன்றியுள்ள இருதயத்தோடு இருந்து பாருங்கள். இல்லாதவைகளை குறித்து கவலைப்படாமல் இருந்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் ஆத்துமா செழிக்கும். தேவஜனமே, இன்றைக்கும் உதார குணம் உள்ள மனுஷனாய் நீங்கள் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை வந்தடைவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.